பூண்டு மிளகு கிரேவி தாங்க செய்ய போகிறோம். இப்போ பனி டைமில் எல்லாருக்குமே வந்து சளி பிடிச்சிருக்கும். இது ரொம்பவே நல்லது உடம்புக்கு. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்க்கும் ரொம்பவே நல்லது. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம், 2 காஞ்ச மிளகா, 5 பூண்டு இது வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தனியாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்ச பிறகு பூண்டு நல்லா தோல் நீக்கி உரிச்சு வச்சுருக்கேன். இது சிம்மில் வச்சு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம் இருக்கும். தண்ணியில் ஊற வச்சு பூண்டு உரிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து உரிச்சு எடுத்துக்கலாம் பூண்டு. அதுக்கப்புறமா அரைச்ச பவுடரை எல்லாமே சேர்த்துக்கோங்க. எனக்கு 1 ஸ்பூன் மட்டும் நான் எடுத்து வச்சுட்டேன். இது ரசத்துக்கு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, காரம் ஜாஸ்தியாக சாப்பிட்றவங்க எல்லாமே சேர்த்துக்கலாம் அரைச்சத. அதுக்கப்புறமா புளி வந்து நெல்லிக்காய் சைஸ்க்கு எடுத்திருக்கேன். அதையும் வந்து வெடிக்கட்டி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இது நல்லா சிம்மில் சுருண்ட வதக்கி எடுத்துக்கோங்க. நம்மளோட பூண்டு மிளகு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ரெசிபியில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய். ட்ரை பண்ணி பாருங்க.